மகளே இந்த வீடியோவில் காசு கொடுத்தா எப்படி வேணால் பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கார்ல, ஃபேட்மேன் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து சௌந்தர்யாவால் பைத்தியம் பிடிச்சிட்டாரு. ஐயோ சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி காதல் பரத் வந்து சுற்றுவான்ல, அதே மாதிரி பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்காரு. ட்விட்டரில் போனாலும் சௌந்தர்யான்னு கதறிட்டு இருக்காரு. சௌந்தர்யா ஒரு பிளேயரு, சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கதறாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் இவரை கூப்பிட்டு வச்சு, இவரெல்லாம் ஒரு ஆள், இவரெல்லாம் ஒரு ரிவ்யூவர் அப்படிங்கிற மாதிரி இவரை வச்சு இன்டர்வியூ வந்து எடுத்திருக்காங்க. அதில் சௌந்தர்யாவை பற்றி இவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, என்னையா நீ மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன தற்பெருமை பேசுகிற அப்படின்னா, இந்த மாதிரி நான் தான் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரியல் அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து ஒட்டினேன், அதை ஏன் ஒட்டுனேன் அப்படிங்கிற அந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன். பாவத்தை பண்ணிட்டான் சௌந்தர்யா, ரியல்னு ஒட்டி பாவத்தை பண்ணிட்டானே. ஐயோ கேவலமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா, இடையில வந்து சௌந்தர்யா பண்ணுற அந்த ஒரு கலவரம், சௌந்தர்யா பண்ணுற அந்த சேட்டை, சௌந்தர்யா பண்ணுற அந்த கிறுக்குத்தனம், லூசுத்தனம், அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்து அப்படியே கரண்டி கூண்டியெல்லாம் என்னை வந்து அடித்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து தட்டுப்புட்டுலாம் உருண்டுச்சு. ஏன் நீ அந்த பொண்ணுக்கு வந்து ரியல்னு கொடுத்த, அந்த பொண்ணை விட்டுருந்தா அந்த பொண்ணை வெளியே போயிருக்கும், நீ ரியல்னு கொடுத்தனா தான் அந்த பொண்ணு உள்ளே இருக்குன்னு, அதாவது ஒரு பைத்தியம் கூட பேச மாட்டான். இந்த ஆள் ரியல்னு கொடுத்தனால தான் சௌந்தர்யா உள்ளே இருக்குன்னு சொல்லி அவங்க மனைவி அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஆள் எப்படி ஒரு அரை லூஸாக இருக்கான்னு பாருங்கள். சௌந்தர்யா லூஸாக அப்படி இப்படின்னு பேசுகிறாரு, இவர் லூஸாக தானே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ இவர் வந்து ரியல் ஓட்டுறனால தான் சௌந்தர்யா இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் இருக்குங்க. ஐயோ பைத்தியம் கூட வந்து இந்த மாதிரி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து சௌந்தர்யா வந்தா அப்படின்னா டிவி ரிமோட்டை வந்து மியூட் பண்ணிடுவாங்க, ஆனாலும் சௌந்தர்யா சவுண்டு வந்து கேட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னவர். அடுத்து சொல்கிறாரு, சௌந்தர்யாவுடைய வாய்ஸ் வந்து வாய்ஸாக இல்லாமல் நாய்ஸாக இருந்துச்சு, வார்த்தையில் வச்சு வந்து அந்த வார்த்தையில் விவாதத்தில் அப்படி வந்து அறுத்து இருக்கணும், ஆனால் சௌந்தர்யா வாய்ஸ் வந்து அப்படி நாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் பக்கத்தில் ஒருத்தர் அந்த சபரியா, அவர் ஆமாம் எல்லாரோட வாய்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்தா நாய்ஸாக இருந்தாங்க சௌந்தர்யா. எவ்வளோ பெரிய வன்மத்தை வந்து கொட்டுறாங்க பாருங்கள். எப்படி சார், அதாவது இப்போ ஃபேட்மேன் அப்படிங்க குண்டு பையன் அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, ஐயோ பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறுவானுங்க. ஆனால் இந்த ஆள் பாருங்கள், வெக்கமே இல்லாமல் இந்த ஆள் ஒரு பொறுப்பான ஒரு ஆள், ஒரு ப்ரொடியூசரு ஒரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறாப்புல, ஒரு பெண்ணை பற்றி அவங்க வாய்ஸை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்காப்புல, வாய்ஸ் இல்லை நாய்ஸுண்டு. இதே மாதிரி முத்துக்குமரனுக்கு சொல்லுவார், அவர் பட்டிமன்ற பேச்சாளர் தானே, பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா காசு வாங்கியிருக்காரு அவன்கிட்ட. காசு வாங்குறதுனால தான் இவர் பேசுகிறாருன்னு அப்பட்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காசு வாங்கினா நாய் கூட குலைக்கும் அப்படிம்பாங்க எல்லாம். அந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துட்டு அலைகிறாரு. அதனால தான் சௌந்தர்யா இவ்வளோ தூரம் நக்கலாக, சௌந்தர்யா வந்து வாய்ஸ் இல்லை நாய்ஸ் அப்படி கத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த வீட்டில் அது இவ்வளோ நாள் இருக்கிறது காரணம் விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதமாக. பார்த்தீங்கல்ல, இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இவருடைய இவரை நம்ம திட்டுறதுக்கு தப்பே இல்லை, விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதத்தினால தான் இருக்க, விஷ்ணு இல்லை பிஆர் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு, அப்புறம் என் மனைவிக்கெல்லாம் வந்து சௌந்தர்யா ஆதரவாளர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு சின்ன பெண்ணு, அந்த சின்ன பெண்ணை ஃபுல்லாக பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. போன வருஷம் இதே மாதிரி தானே மஞ்சுளா டீச்சர்ட்டை வந்து இவர் வந்து இது பண்ணார், மஞ்சள் குளிச்சாரா ஏதோ ஒன்று அந்த மாதிரி வந்து சொன்னார். அதாவது என்ன அப்படின்னா, ஃபேட்மேனை வந்து விஷ்ணு ஒரு தடவை ஃபோனை போட்டு கழுவி ஊற்றிட்டாப்புல. ஏன்னா இந்த ஆள் வந்து காசை வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆளை வந்து அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, 4 பேர் கேட்க தானே செய்வாங்க. அப்படி பார்த்தா நீ ரிவ்யூவர் கூட கிடையாது. இப்போது இந்த வருஷம் நம்ம ரிவ்யூ போட நீ இங்கே பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னா, காசு வாங்கிட்டீங்க, உங்களுக்காக ஒரு கூட்டம் அப்படியே வந்து இது பண்ணிட்டு அப்படியே ஜாலரத்தை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது. கேவலமாக இருக்குது பாஸு. அதாவது இவர் தற்பெருமை பாருங்க, நான் ஒன்று ரியல் நோட்டுனால தான் உள்ளே இருக்காங்களா பண்ண சமம் அப்படியா. காலையிலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஆள் அந்த வீட்டில் வந்து வெளியே போனதுக்கு நம்மளாம் அன்ஃபேர் எவிக்ஷன் போட்டோம். அதுக்கு நல்லா பண்ணுறேன் நான் அப்படியே பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.